நாம எல்லாருமே இந்த சிங்கிங் காம்படிஷன்ல கலந்துக்கணும். ஓகேவா? நிச்சயமா கலந்துக்கலாமாப்பா. ஏன்னா பாட்டு பாடுறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பாக்குறீங்களா? ஓ ஏ டேய் பல்ராம் நாயுடு, உனக்கு சரீரம் மட்டும் இல்ல சாரீரமும் சூப்பரா இருக்கு. எங்களுக்கும் பாட்டு சொல்லி கொடு. காக்கா என்னதான் குயில் வேஷம் போட்டாலும் காக்கா குயிலாக முடியாதுன்னு தெரியாதா? நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் உங்களால அந்த காம்படிஷன்ல ஜெயிக்க முடியாது. ஏன்னா அந்த காம்படிஷன்ல கலந்துக்க போறது ஜான் த டான். அதோட அதுல ஜெயிக்க போறதும் நான் தான். அட ஜான், என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, நீ திருடு இல்ல கொள்ளையடி இல்ல பிட் பாக்கெட் அடி, ஆனா பாட்டு பாடுறேன்னு மட்டும் சொல்லிடாதப்பா. காக்காவுக்கும் குயிலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. யார பார்த்து காக்கான்னு சொன்னேன்? யார காக்கான்னு சொன்னேன்? இந்த மாதிரி பேரெல்லாம் உன்னை தவிர வேற யாருக்குமே பொருந்தாதுடா. பெருசா வளராதவனே. என்ன காக்கான்னு சொன்னீங்களா இல்ல விளையாடுறீங்களா? இல்லடா குட்டை, நிஜமாவே உண்மையை தான் சொல்றோம். அப்படின்னா சரி, நீங்க என்னதான் உண்மையா சொன்னாலும் நான் அதை ஏத்துக்க மாட்டேன். ஜானுங்கிற திருடெல்லாம் சிங்கர் ஆகிறது எங்களால ஜீர்ணிக்க முடியாதுடா. ஆமா, நான் திருடன் தான். ஆனா நான் பாட்டு பாடிக்கிட்டே திருடுறேன். ஏதாவது ஒரு பூட்டு திறக்கலன்னா அப்ப நான் பாட்டு பாட ஆரம்பிச்சிடுவேன். உடனே அந்த பூட்டு திறந்துடும். பொதுவா வாழ்க்கையில பாட்டு பாடி பிச்சை எடுக்கிறவங்கள தான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். ஆனா இப்பதான் முதல் முறையா பாட்டு பாடிக்கிட்டே திருட போறவன நாங்க பார்க்க போறோம். முதல்ல சூடா தண்ணி கொண்டு வாங்க. எதுக்குங்க சுடு தண்ணி கேக்குறீங்க? சுடு தண்ணி வச்சு என்ன பண்ண போறீங்க? பாட்டை சூடு பண்ண போறீங்களா இல்ல ஹார்மோனியத்தை சூடு பண்ண போறீங்களா? இல்லையப்பா, உங்க குரல சரியா பண்ண சுடு தண்ணி வேணுமாப்பா. சுடு தண்ணி குடிச்சா குரல் குயில் மாதிரி இருக்குமாப்பா. இதோ கொண்டு வரேன். இதுக்கு பேர் தான் ஒரே கல்லுல ரெண்டு மாங்க. அவங்களால பாட முடியாது. நான் வந்த வேலை முடிஞ்சது. இப்ப நீங்க ஆலாப்பணிக்க ஆரம்பிக்கலாம். ஆலாப்பணிக்கிற ஒண்ணு எங்க வீட்டுல கிடையவே கிடையாதுங்க. வேணா ஒண்ணு செய்யறேன். நான் கடையில போயிட்டு அந்த ஆலாப்பணியை கேட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். முதல்ல இதுக்கு எந்த கடையில கிடைக்கும்னு சொல்லுங்க. ஐயோ, ஆலாப்பணம் அது இல்லப்பா, சொரோன்னு அர்த்தம். அப்படியா? சொரம் தானே? அந்த சொரம் எங்க வைக்கணும் சொல்லுங்க. அப்படி இல்லப்பா, வாயாலே ஆலாப்பணம் பண்ணணும். எப்படி? அப்படியப்பா. புரிஞ்சுது. அவ்வளவுதானே. இப்ப ஆரம்பிக்கலாம் பாருங்க. மோட்டோவா வாயில இருந்து கதை கத்துற சவுண்ட் எப்படியே வருதோப்பா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்லப்பா, என் காது டாங்கி சவுண்ட் கேட்டுச்சாப்பா. நீங்க ரெண்டு பேரும் அந்த காம்படிஷன்ல கலந்துக்காதீங்க. ஏன்னா நிச்சயமா உங்களால ஜெயிக்க முடியாது. இத சொல்லத்தான் வந்தீங்களா? ஏன்னா அதுல நான் கலந்துக்க போறேன். மண்டப்பையில கழுதிக்கு தெரியுமாடா கற்பூர வாசனை? பாக்ஸருக்கும் பாட்டுக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு? இப்ப காட்டுறேன் பாரு. நான் தான் பாக்ஸர் த சிங்கர். நான் ஒரு பெரிய பாடகன். பாட்டு எப்படி இருக்கு? ஒரு பெரிய சுனாமி வந்த மாதிரி இருந்ததுடா. சுனாமியா? இந்தாடா. இன்று என்று அழைக்கவா, தோசை என்று அழைக்கவா, என்னவென்று சொல்வேன். அனைத்தையும் செய்தது என் அம்மா தானே. எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. இன்னும் ஒரு தடவை இதே மாதிரி பாடு பார்க்கலாம். உன்னோட குரல் இதயத்துல இருந்து வரணும்பா. ரொம்ப அழகா பாடுற.
இட்லி என்று அழைக்கவா, தோசை என்று அழைக்கவா, என்னவென்று சொல்வேன், அனைத்தும் கேவலமாக உள்ளது. எப்படி சொல்லுவேன் நான், எப்படி சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன், எப்படி 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 சொல்லுவேன் நான்? ஐயோ, என்னடா இப்படி பாடுற? மறுபடியும் பாடு. இட்லி என்று அழைக்கவா, தோசை என்று அழைக்கவா, என்னவென்று சொல்வேன், அனைத்தும் கேவலமாக இருந்தது, கேவலமாக இருந்தது, கேவலமாக இருந்தது. எப்படி 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 அச்சச்சோ, உன் மனசுல இருக்கிறத சொல்றியா? அம்மா, நான் சொல்ற கேளுங்க. இது எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது. நோ டென்ஷன், நோ டென்ஷன். அம்மா இல்லம்மா, அது நான் எழுதின பாட்டு இல்லம்மா. சொன்னா கேளுங்க. அம்மா வேணாம். உன்னை 10 மாசம் பெத்த தாய நீ அழ வச்சுட்ட, அதனால நான் உன்னை விட மாட்டேன், சும்மா விட மாட்டேன். அம்மா, நான் பேப்பர்ல அந்த மாதிரி எழுதுறேன், ஆனா அது எப்படி மாறிச்சுன்னு எனக்கே தெரியல. ஐ எம் சாரி, என்ன விட்டுடுங்க, சாரி. அப்புறமா மீட் பண்ணலாம். இப்ப எல்லாரும் உடனே அவங்க தொண்டைய நல்லா கிளீன் பண்ணிக்கோங்க. டேய் பூசணிக்கா மணியா, நான் உடனே பண்றேன்டா. ஆனா பாத்ரூம்ல சோப்பு தண்ணி எல்லாமே தயாரா இருக்கா? அட மொட்டு, என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, தொண்டையை சுத்தம் பண்றதுக்கு இதோ இந்த மருந்து போதும்பா. இந்த மருந்தை நான் தண்ணியில ஊத்தி உங்க எல்லாருக்கும் குடிக்க கொடுக்கறேன். என்ன, அதுக்கப்புறம் உங்க யாருக்குமே இனிமே தொண்டை பிரச்சனையே வராது. அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அன்பு, ஆயா என்றால் புத்தி, தாத்தா என்றால் பண்பு. எப்படி பாட்டு? சரி, இப்ப நீங்க பாட ஆரம்பிங்க. இப்ப உங்களுக்கே புரிஞ்சிருக்குமே யாரு காக்கா யாரு குயில்னு. தங்கத்தை திருடினேன், வெள்ளியை திருடினேன், பணத்தையும் சுருட்டினேன். நான் தான் ஜான் நம்பர் 1. நான் தான் பாக்ஸர், எல்லாரையும் அடிச்சு உதச்சி அனுப்புவேன். ஏன்னா பாக்ஸர் பாக்ஸர். அட, பாக்ஸர் பாட்டு ரொம்ப நல்லா தெம்பாதான் இருக்கு. சரி, நீங்க எல்லாரும் அவங்கவுங்க குரலை செக் பண்ணிக்கோங்க. இந்தாங்கப்பா, இந்த மருந்தை உடனே குடிங்க. அந்த ஆண்டவன் மனசு வச்சான்னா உடனே உங்க தொண்டை எல்லாமே சரியாயிடும்பா. ஏய் மோட்டு பத்துலோ, முதல்லயே அவங்களுக்கு பாய் பாய். ஏன்னா இப்ப நான் பாட போறேன். பாடினதும் எனக்குள்ள இருக்கிற திறமைகள் எல்லாம் அப்படியே கொட்டுன்னு கொட்ட போகுது. நீங்க ஆடு வாய பொழுதுட்டு பார்க்க போறீங்க. நான் தங்கம் திருடுனேன், நான் வெள்ளி திருடுனேன், நான் பணத்தையும் திருடுனேன், நான் பணத்தை திருடுனேன், நான் பணத்தை திருடுனேன், நான் நகையை திருடுனேன். ஏன்னா என் பேரு தான் ஜான். திருடுறதுல நான் தான் டான், திருடுறதுல நான் டான். இவன் இவ்வளவு அழகா பாடுறானே, இவன் குரல் இவ்வளவு இனிமையா இருக்க வாய்ப்பே இல்லையே. எங்கோ ஏதோ நடந்திருக்கு. வாங்க என்னன்னு கண்டுபிடிக்கலாம். நான் பணத்தை திருடுனேன், நான் நகையை திருடுனேன். ஏன்னா என் பேரு தான் ஜான். திருடுறதுல நான் தான் டான், திருடுறதுல நான் டான். நான் தங்கம் திருடுனேன், நான் வெள்ளி திருடுனேன், நான் பணத்தையும் திருடுனேன். ஏன்னா என்னோட வேலையே திருட்டு வேலைதான். ஓஹோ, ஸ்டேஜுக்கு பின்னாடி ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் வச்சு பின்னணி குரல் கொடுக்க வைக்கிறான் அந்த குட்ட பையன் ஜானு. அவனுக்கு நான் இப்ப யாருன்றத காட்டுறேன். பின்னணி பாடுற விட முன்னாடி கூட அந்த நிறுத்தி அவன் முகத்தறிய கிழிக்கிறேன். இப்ப உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீ பாடலாம். அட, உங்க எல்லாருடைய குரலும் நல்லா ஆயிடுச்சப்போ. இப்ப நீங்க எல்லாருமே தாராளமா பாடலாம். போங்க. முதல்ல இந்த சிங்கரை என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். அடா ஜான், பாடுப்பா. நல்லா தானப்பா பாடிட்டு இருந்த. ஏன் பாட்டை நிப்பாட்டிட்ட? பாடுப்பா.
ஃபுர்ஃபுரி நகரத்தை நான் ஏமாற்றி விடுவேன். ஏமாத்துறதுக்கு என்ன இருக்கு? இவங்க எல்லாரும் ஏமாந்தாங்கோலிங்க தான். ஜட்ஜஸையும் நான் இப்ப ஏமாத்த போறேன். ஏமாத்துறதுக்கு என்ன இருக்கு? எல்லாருமே ஏமாந்தவங்க தான். எல்லாரும் ஏமாந்தவங்க தான். எல்லாருமே ஏமாந்தாங்கோலிங்க. வேண்டாம் வேண்டாம், இந்த பாட்டை பாடுனது நான் இல்ல. நான் சொல்றத கேளுங்க, நான் இல்ல. இவ்வளவு நேரமா இந்த பாட்டை பாடினது இந்த சிங்கர் தான். நான் சும்மா நின்னு வாயாசிக்கிட்டு இருந்தேன். இவன் தான் இந்த பாட்டை பாடுனா, நம்புங்க. இவன் வாய முதல்ல மூடுங்க. மோட்டு பத்தல் ஜோடி கலக்க போகுது. பணம் என்னடா, பணம் நிரந்தரம். மோட்டு பத்தலுக்கு பணம் முக்கியம் இல்லை, மனுஷங்க மனசுதான் முக்கியம். மோட்டு பத்லு மற்றும் அவர்களோட டீம் ரொம்ப அருமையா பாட்டு பாடினாங்க. அதனால அவங்களுக்கு தான் இந்த முதல் பரிசு. கொடுங்க.